ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 6ஆம் அறிவு பகுதி. சமீபத்தில் இந்திய கூட்டணி கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இதை பற்றி தமிழக காங்கிரஸ் துணைத் தலைவர் இதயத்துல்லாவியிடம் கேட்போம் பாருங்கள். சார் வணக்கம் சார். வாழ்த்துக்கள். இல்லை 2004 வந்து 3 இடத்துலையும் சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் பாஜக வின் பண்ணிடுச்சு. அதை நம்பிதான் வாஜ்பாயி முன்கூட்டியே எலெக்ஷன் கொண்டு வந்தார், பாராளுமன்ற எலெக்ஷன். ஆனால் காங்கிரஸ் வின் பண்ணிச்சு. விளக்கத்தை நான் சொல்ல வந்தேன். நான் சொல்கிறது மக்களுக்கு எளிதாக புரியும். இந்த 3 மாநிலங்கள்லேயும் பாஜக வந்தால் அடுத்த ஆட்சி காங்கிரஸ். இது 2004 நடந்துச்சு, இப்போவும் நடக்க போகுது. இந்த 2004 காங்கிரஸ் எளிதாக அந்த மக்கள் என்ன செய்வாங்க, நாம் தான் பாஜக வாக்களிச்சிட்டோம்ல, அதனால் பாராளுமன்றத்தில் நாம் காங்கிரஸுக்கு வாக்களிப்போம்னு வாக்களித்தா என்ன நடக்கும்? அதனால எங்களுக்கு தீமையிலும் ஒரு நன்மை கிடைச்சிருக்கு, கவலையே பட வேணாம். இலவ காத்த கிளி மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்படித்தான் வாஜ்பாய் என்ன சொன்னாரு? இல்ல இந்தியா இப்ப இல்ல 2004 அது மாதிரி நடந்தது. அதே மாதிரி 2024 இப்படி நடக்கும்ட்டு இலவ காத்த கிளியா நீங்க காத்துட்டு இருக்கீங்க. நாங்க சொல்லவா, கூட்டணி 98 வாஜ்பாய் ஜெயிச்சாரு, 99 ஜெயிச்சாரு, 24 வரை 2004 வரை இருந்தார். என்ன செஞ்சார்? இந்தியா ஒளியிறது நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோன்னு ஊரே எழுதுச்சு. தோத்தாரா இல்லையா? அது மாதிரி இன்னைக்கு பாஜக ஜெயிக்கும் சொல்லுவாங்க, நாளைக்கு பாஜக மக்கள் மண்ணக்க வைப்பாங்க. இது காலம் கொடுக்குற பாடம். அது காமராஜா இருந்தாலும் தோல்வி அடைஞ்சிருக்காரு, இந்திரா காந்தி தோல்வி அடைஞ்சிருக்காங்க, பல்வேறு கட்சி தலைவர்கள்லாம் தோல்வி அடைஞ்சு நான் ஊரில் உட்காந்துக்கிட்டு வெற்றி தோல்வி எனக்கு தான் சொந்தம், நான் தான் நிரந்தர பிரதமர் அப்படின்னு சொன்னால் அவர் நீர் அந்தர பிரதமர்னு மக்கள் சொல்லிடுவாங்க. சார் அன்னைக்கு இருந்த பாஜக வேற, இன்னைக்கு இருக்கிற பாஜக வேற சார். அது எனக்கு புரியல. ஆமா சார், அன்னைக்கு இருந்த பாஜக வேற. அதனால நீங்க அத்வானி பாஜக உருவாக்க அத்வானி வாஜ்பாய் இன்னைக்கு அசிங்கப்படுத்துறீங்க. அதாவது முரளி மனோகர் ஜோஷி அசிங்கப்படுத்துறீங்க. எப்படி? அவர் நடந்து வரும்போது பிரதமர் ஒரு முகத்துல கூட முடிக்கல. அதே மாதிரி ஜனாதிபதியா இருந்த ராம்நாத் கோவிந்த் விடைபெற்று போறாரு, அவர் பதவியில இருந்து முடிச்சுட்டு போறாரு. அப்பவும் அவர் அவமானப்படுத்துறது மோடி. அந்த படத்தை எடுத்து பாஜக போடுது. நேத்து நம்முடைய சபாநாயகரா இருக்கிறார் இல்லையா, அவரும் நம்முடைய துணை குடியரசுத் தலைவரும் பார்க்க வரும்போது நடுங்கிக்கிட்டே பார்க்கிறாங்க. அந்த படத்தை எடுத்து போட்டு மோடி எவ்வளவு பெரிய ஆள் பாரு, துணை ஜனாதிபதியோட பெரிய ஆளுங்கிறது. அதே மாதிரி பாராளுமன்றத்தை திறக்க வரும்பொழுது நான் ஜனாதிபதியோட பெரிய ஆளு, ஜனாதிபதியை கூப்பிடாம நான் நடத்திட்டேன் பாரு, சினிமாக்காரிகளை வச்சு பாராளுமன்றத்தை திறந்துட்டேன் பாரு அப்படின்னு சொல்ற வேலையெல்லாம் இந்த மோடி அவர்கள் செய்வார்கள் என்று மக்களுக்கு தெரியும். நாளைக்கு மக்கள் அவர்களுக்கு பாடம் கொடுப்பாங்க. சார் இப்ப பொதுமக்கள், இந்திய மக்கள் என்ன தெரியும் நினைக்கிறாங்க? வலுவான தலைவர் யார் என்றால் நேருக்கு அப்புறம் மோடி தான் சொல்றாங்க. நேருடைய வரலாற்றை இவர் தான் முறியடிப்பார் என்ற நீண்ட கால பிரதமராக இருப்பார். அதுக்கு என்ன சார் சொல்றீங்க? இடையில உள்ள வரலாறு மறந்துட்டீங்க. 400 தொகுதியில எந்த கட்சியும் ஜெயிக்காம, பண்டித நேரும் ஜெயிக்கல, இந்திரா காந்தியும் ஜெயிக்காம ராஜீவ் காந்தி ஜெயிச்ச வரலாறு தெரியுமா? அப்ப அந்த ராஜீவ் காந்தி அசைக்க முடியாது, ஆட்ட முடியாதுன்னு இதே பத்திரிகையில் ஊடகங்கள் எழுதுச்சு. அதே நேரம் மக்கள் அவரை தோக்கடிக்கலையா? யோசிச்சு பாருங்க. எப்படி ஜெயிச்சது? இந்திரா காந்தி அம்மையார் இறந்ததுனால அந்த அனுதாபத்துல வந்த இது. அதுக்கும் இதுக்கு இப்ப 2019 மோடி வந்து ஆட்சிக்கு 2வது வந்தார் இல்லையா, அப்ப புல்வாமா அட்டாக்குங்கிற பொய்ய சொல்லி அந்த 40 பேர் சாவுக்கு காரணம்னு சொல்லி பாஜக தான் காரணம், அந்த அரசு தான் காரணம்னு சொல்லி பாஜகவுடைய தலைவராகவும் ஆளுநராகவும் இருந்த காஷ்மீர்ல இருந்தாரு, அவர் சொல்லலையா? அப்ப நம்ம கேட்கிறோமா? அப்ப நீங்களே ராணுவர்கள் கொள்வதற்கு காரணமாக இருந்துட்டு அந்த ராணுவர்களை வச்சுட்டு அனுதாபம் தேடினீங்கன்னு இன்னைக்கு மக்கள் விளங்கிக்கிட்டாங்களே. அதை யார் சொல்றா? பாஜகவுடைய மூத்த தலைவராகவும் ஆளுநராகவும் காஷ்மீர்ல இருந்தவர் சொல்றாருன்னா அப்ப என்ன அர்த்தம்? அவருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலன்னா அவர் முடிய அந்த இதுல நீங்க அப்ப அனுதாபம் இல்லையா? ராணுவ அப்ப நடந்தப்ப அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வந்திருக்கலாம்ல. யாரு? நீங்க சொல்ற அதே காஷ்மீர் ஜனாதிபதியா இருந்தாரு, ராஜினாமா பண்ணிட்டாரு. நீங்க ராஜினாமா பண்ணாரு, இப்ப அவருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணல. அதனால பாஜக எதுவும் செய்யல, அந்த வைத்தறிச்சல அப்படி கொட்டினாரு. நான் கேட்கிறேன், அது மட்டும் பதவியில இருந்தாரு, பதவியில இருந்த பிறகு சொன்னாரு, முன்னையும் சொன்னாரு, அப்ப சொல்லல சொல்லி கொஞ்சம் கேளு. அது உங்களுக்கு தெரியாது. அவர் என்ன சொல்றாரு? நான் பதவியில் இருக்கும்போது பிரதமர் மோடிட்ட சொன்னேன், இராணுவத்துறையில் சொன்னேன், இவர்களை இராணுவத்தின் இது விமானம் மூலம் கொண்டு போகணும்னு சொன்னேன், கேட்கலைன்னு சொன்னார். அன்னைக்கு சொன்னதை கேட்க மட்டும் இல்லை. இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயம் உண்மை தெரியுமா உங்களுக்கு? அதாவது இன்றைக்கு 750, அதாவது 7.5 லட்சம் கோடி சிஏஜி, மத்திய அரசுடைய சிஏஜி சொல்லுது
ஊழல் செஞ்சிட்டாங்க மோடி அரசுன்னு. அந்த மோடி அரசு என்ன பண்ணு தெரியுமா, அந்த அதிகாரிகளையே இன்னைக்கு அப்புறப்படுத்திட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி தான் இவர் அன்னைக்கு உண்மையை சொன்னதுனால, ஆளுநராக இருக்கும்போது உண்மையை சொன்னதுனால அவர் ஆளுநர் பதவியை விட்டு எடுத்துட்டாங்க. அப்போ அவர் உண்மையை சொல்றாரு. நேற்று ஒரு நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, முன்னாள் நீதிபதி, இன்னைக்கு இந்தியாவில் மோடி அரசு, அதாவது கவுண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீதிபதி சொல்லியிருக்காரு, ஜனநாயகத்துடைய அனைத்து குரல் வலைகளையும் இந்த மோடி அரசு முறித்து விட்டது, எல்லாவற்றையும் அடிமையாக ஆக்கி வைத்திருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய, அது மட்டும் இல்ல, உச்சநீதிமன்றம் சொன்ன சமீபத்தில் தீர்ப்புகள் பூரா தவறு அப்படின்னு ஒரு முன்னாள் நீதியரசர் சொல்றாரு. இது எதிர்காலத்தில் உச்சநீதிமன்றத்தின் மீது நம்பகத்தன்மை இருக்காதுன்னு சொல்லி அந்த கவுடான்னு சொல்லக்கூடிய முன்னாள் நீதியரசர் எங்கே சொல்றாரு, உலகம் முழுக்க இந்த பத்திரிகைகளுக்கு முன்னால் அதை சொல்றாருன்னா, இன்றைக்கு நடக்கக்கூடிய என்ன, நீங்க நீதிமன்றத்தை வளைச்சு போட்டீங்க, ஏற்கனவே சிபிஐயை வளைச்சிட்டீங்க, நம்முடைய இதை வளைச்சிட்டீங்க, எதை, நம்முடைய அமலாக்கத்துறையை வளைச்சிட்டீங்க, சிபிஐயை வளைச்சிட்டீங்க, தேர்தல் கமிஷனை வளைச்சிட்டீங்க. ஏன்னா தேர்தல் கமிஷன் மோடி அவர்கள் கரீப் கல்யாண் திட்டத்தை வந்து தேர்தல் அனௌன்ஸ் பண்ண பின்னால் சொன்னார் இல்லையா, அதுக்கு ஒரு நடவடிக்கையும் தேர்தல் கமிஷன் எடுக்கல. இப்படி தேர்தல் கமிஷனையும் தன்மையப்படுத்திட்டீங்க, உச்சநீதிமன்றத்தையும் தன்மையப்படுத்திட்டீங்க. அப்படியே உச்சநீதிமன்றம் உங்களுக்கு ஒரு எதிராக தீர்ப்பு சொன்னா, டெல்லியில் உள்ள தீர்ப்பு சொன்னா உடனே சட்டத்தை போய் திருத்துறீங்க. எந்தெந்த தீர்ப்பு உங்களுக்கு எதிராக சொன்னா உடனே நாடாளுமன்ற சட்டத்தை திருப்பி அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பையே பதிக்காம போறீங்க. இவ்வளவும் இந்த நாட்டில் நடக்குதுன்னு சொல்லி ஊடகங்கள் சொல்லுது, தலைவர்கள் சொல்றாங்க, முன்னாள் நீதிபதிகள் சொல்றாங்க, முன்னாள் IAS அதிகாரிகள் சொல்றாங்க. எல்லாரும் இப்படி சொல்லக்கூடிய ஒரு கட்டத்தில் மோடியோடைய பிம்பம் உடைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியுது இல்லையா சார்? அப்படி ஒரு பிம்பம் உடஞ்சி இருந்தா 5 மாநில தேர்தல்களை 3 மாநில தேர்தலில் முதல்வரை நிற்காம அவருடைய முகத்தை காட்டி வின் பண்ணிக்கிறான் இல்லையா? நான் என்ன அதுக்கு ஆன்சர் சொல்லுங்க சார். நான் கேட்குறேன், இதே பிரதமர் கர்நாடகத்துக்கு போனார், மலர்வாரி தூங்கினாங்க. என்ன நடந்துச்சு, மண்ணை கவுனாரா இல்லையா? ஹிமாச்சல பிரதேசம் இந்துத்துவா மாநிலம்னு சொன்னாங்க, ஈஸியாக ஜெயிச்சோங்கனாங்க. அந்த இந்துத்துவா மாநிலத்தை தோத்தது யாரு? நான் கேட்குற கேள்வி. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க. சரி சார், இமாச்சல பிரதேசத்துல எவ்வளவு சார் டிஃபரன்ஸ்? அந்த ரெண்டு பேருக்கு எவ்வளவு சார் டிஃபரன்ஸ்? ராஜஸ்தான்ல எவ்வளவு டிஃபரன்ஸ்? வெறும் 2%, 1.5%. நான் என்ன கேட்கிறேன், அதே தான் இமாச்சல்ல டிஃபரன்ஸ். அப்ப நீங்க ராஜஸ்தான்ல நாங்க ஜெயிச்சிட்டோம்னு சொல்ல முடியுமா? அப்ப நீங்க, அதாவது உங்களுக்குன்னு ஒரு விஷயம் வந்தா நீங்க வந்து என்ன செய்றீங்க, இந்த சொல்லுவாங்க இல்லையா, தக்காளி சட்னி ரத்தம், அந்த மாதிரி பேசக்கூடாது. நாம நீங்க மக்கள் சார்பாக தான் பேசுறீங்க, அதாவது ஊடக சார்பாக பேசுறீங்க. இருந்தா கூட உங்க மூலமா இந்த உண்மையை நான் மக்களுக்கு சொல்றேன். நாங்க இந்த வருஷத்துல நடந்த தேர்தல்களில் 2 நாங்க உங்கள்ட்ட இருந்து வாங்கினோம், என்கிட்ட இருந்து 2 நீங்க வாங்கினீங்க. ஒண்ணுமே கிடையாது. 2024 நம்ம இந்தியா கூட்டணி 65 விழுக்காடு வாக்குகள் உள்ள அனைத்து கட்சி ஒன்று சேர்ந்திருக்கு. 37% கடந்த முறை பெற்ற அந்த புல்வாமா என்று இந்தியாவுடைய அந்த தேசத்துடைய அந்த பாசத்தை சொல்லி ஏமாத்தினீங்கிறது தெரிஞ்சு போன பின்னால் இந்த 37ல் 8-9 விழுக்காடு கூட்டணி கட்சிகள், மெஹபூபா முஃப்தி அவர்கள், அகாலிதளம், அதே போன்று லோக்தளம், சிவசேனா, நிதிஷ்குமார்னு, அது மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல இருந்த அதிமுகன்னு ஒரு கட்சி, அடிமை கட்சி இருந்துச்சு பாருங்க, எல்லா கட்சியும் அவங்கள விட்டு போய் இன்னைக்கு 0 நிலைமையில 27 வாக்குகள் அவங்களுக்கு 1% கிடைச்சாலே ஆச்சரியங்கிற நிலைமை ஆகி போச்சு. இந்த இந்தியா கூட்டணியில் இன்னைக்கு 65 விழுக்காடு அப்படியே இன்டாக்டா இருக்கு. இது போக மீதி ஒரு 10% வாக்குகள் ஒரிசா, இவர் ஜெகன்மோகன் உங்களை ஆதரிச்சிட்டு இருக்காங்கல்ல, இந்த மதில் மேல் பூனையா, அவங்களும் இங்க வந்தாங்கன்னா பாஜக ஒண்ணுமெல்லாம் போயிடும். சார், இப்ப நீங்க இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கீங்க, பகல் கனவு காண்றீங்களா, இரவு கனவு காண்றீங்களா சார்? இல்ல, கனவு தான் காண்பணும். அப்துல் கலாம் சொன்னார், நம்ம ஜனாதிபதியா நியமிச்சோம் இல்லையா, அந்த அப்துல் கலாம் என்ன சொன்னாரு, கனவு காணுங்கள் சொன்னாரு. கனவு தான் நனவாக்கும். நீங்களே மனிதனுக்கான அந்த கனவு அல்ல, தனி. இது இங்க பல 130 கோடி மக்கள் வாக்களிக்க போறாங்க, அவங்க இப்படி ஆயிடுமா? 130 கோடி மக்கள் தனிப்பட்ட கனவு தான் மாறும். ஒவ்வொருவர் கனவு ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா, ஓட்டுங்கிறது என்ன, வாக்குனா என்ன, ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கனவை வந்து ஓட்டா நினைவாக்கும் போது ஒரு கட்சி ஜெயிக்குது, ஒரு கட்சி தோக்குது. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். கனவு காண்பதற்கு யாரும் தடை செய்ய முடியாது. அந்த கனவு காண்கிற உரிமை இந்திய மக்களுக்கு இருக்குது, 140 கோடி மக்களுக்கு இருக்குது. இந்தியா கூட்டணி கனவு காணுதுன்னு சொல்லுங்க சார். பிஜேபிக்கு மோடிக்கு ஒரு கனவு இருக்கு, பல்லாயிரம் கோடி, பல லட்சம் கோடியை நம்ம
நம்ம அதானிக்கு எடுத்து கொடுத்துட்டோம், நாளைக்கு பதவியில் இல்லைனாலும் அதானியோட பார்ட்னராக நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் அந்த கனவு வந்து நிச்சயமாக நடக்காது. ஆட்சிக்கு வந்தவொடனே அதானியுடைய பொருள்களை நாங்கள் தேசியமயமாக்குங்கிற சொல்ற அளவுக்கு நிலைமை மாறிக்கிடுச்சு. அதனால நீங்க ஒன்றும் கவலையே படாதீங்க. அதாவது அதானி மட்டும் இல்லை, அதானியுடைய பார்ட்னராக இருக்கக்கூடிய பிரதமர் மோடிக்கும் நாளைக்கு அவர் சேர்த்து வச்ச சொத்தும் ஒன்றும் இல்லாமல் போயிடும், தேசியமயமாயிரும். சார் நீங்க ஒரு கணக்கு போட்டீங்க, ஒரு கணக்கு போட்டீங்க, கனவும் காணிங்க. 5 மாநில தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் நம்ம எப்படியும் 4 பிடிச்சிடுவோம் அப்படின்ட்டு கணக்கு போட்டீங்க. கடைசியில் மண்ணை கவிட்டீங்க. ஏன்னா இந்தியா கூட்டணியில் நம்மளுடைய டிமாண்டை இது பண்ணலாம், நம்ம மீறி யாருன்ட்டு. ஆனால் மக்கள் உங்களை மண்ணை கவிச்சிட்டாங்க. இப்போ இந்தியா கூட்டணியில் நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீங்க சார்? முந்தா நாள் பெரிய கூட்டம் கூடி எல்லா கட்சியும் வந்து நின்று, இதுக்கு முன்ன கூட ஒரு கட்சி 2 கட்சி இல்லாமல் இருந்துச்சு, வந்தது மட்டும் இல்லாமல் அகிலேஷ் யாதவ்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா, 80 தொகுதியிலையும் இந்தியா கூட்டணி பிஜேபியை உத்தரப்பிரதேசத்தில் மண்ணை கவ வைக்கணும்னு சொல்றாரு. அவர் தான் கோவப்படணும். யார் மேல? காங்கிரஸ் மேல. எங்களுக்கு அலையன்ஸில் சீட்டு கொடுக்கலன்னு அவர் வேகமா என்ன சொல்றாரு, இந்தியா கூட்டணி 80 இடங்களில் வெற்றி பெறும், பாஜகவை தோற்கடிக்கும் சொல்றாரு. இவர் என்ன செல்வி மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்க, காங்கிரஸ் தான் தலைமை இயக்கணுங்கிறாங்க. நம்முடைய இவர் ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய கெஜ்ரிவால் சார் என்ன சொல்றாரு, இந்த காங்கிரஸ் தான் கூட்டணி. இதுக்கு மேல என்ன சார் இந்த கூட்டணியுடைய வெற்றியை பத்தி நீங்க பேச வேண்டியிருக்குது? இதே அகிலேஷ் யாதவ் அங்க என்ன சார் சொன்னாரு? நேத்து என்ன சொன்னார்? இல்ல அதுலயே என்ன சொல்லியிருக்காரு? நேத்து என்ன சொன்ன? இல்ல மாயாவதியை கூட்டணியில சேர்க்க கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. அந்த சப்ஜெக்ட் இந்தியா கூட்டணியில மாயாவதி இல்ல கொண்டு வரக்கூடாது. ஒரு நிமிஷம், மாயாவதி இல்லாமே நாங்க ஜெயிக்கிறோம்னு இருக்கு. மாயாவதி வந்தா நாங்க சேர்க்க மாட்டோம்னு சொல்ல முடியாது நாளைக்கு. அது என்னங்கிறது உங்க கையிலையும் என் கையிலையும் இல்லை. இந்தியா கூட்டணியுடைய தலைமைகள் ஒன்று சேர்ந்து நாளைக்கு திருமதி மாயாவதியையும், அஸ்ஸாமில் பதுருதீன் அஜ்மலையும், அதே மாதிரி சத்தீஸ்கரில் அஜித் ஜோகி கட்சியையும் சேர்க்கணும்னு நாளைக்கு நினச்சிட்டாங்கன்னா தாராளமாக சேர்த்துருவாங்க. இதில் என்ன உங்களுக்கு எனக்கு என்ன இருக்குது? சேர்க்க வேண்டிய வேலை அவங்க. தேவைன்னா சேர்ப்பாங்க, தேவையில்லைன்னா நீக்குவாங்க. இது இந்தியா கூட்டணியுடைய வேலை, உங்கள் வேலையும் என் வேலையும் கிடையாது சார். இதே மம்தா பானர்ஜி சொன்னீங்க, கெஜ்ரிவால் சொன்னீங்க, ரைட்டு. இப்போ ஷீட் ஷேரிங் வர போறீங்க. மம்தா பானர்ஜிக்கு அங்கேயும் பிரச்சனை, டெல்லியிலையும் பிரச்சனை, பஞ்சாப்லேயும் பிரச்சனை, இப்போ பீகார்லேயும் பிரச்சனை ஆகிப்போச்சு, கேரளாவையும் பிரச்சனை. அப்படி இருக்கிறப்ப நீங்க எப்படி சார் இந்த பிரச்சனை தாங்க இவங்களை பூரா ஒன்று சேர்த்துருக்கு. 1,09,000 கோடி கொடுக்கலன்னு தான் இன்னைக்கு மம்தா பானர்ஜி மோடி அவர்கள் வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய மந்திரிகளை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு அவங்க கோபத்தில் இருக்காங்க. நிதிஷ்குமாருக்கு வர வேண்டிய அந்த நிதி வரலன்னு தான் அவர் கோபமாக இருக்கார். இப்படி எல்லாரும் கோபமாக இருக்கிறனால தான் இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. மோடி வந்து விட்டு கொடுக்க போகிறதில்லை, நாங்கள் விட்டு கொடுப்போம். ஷீட் ஷேரிங் வந்து சிறப்பாக நடக்கும். அந்த கவலை இப்போ உங்களுக்கு தேவையில்லை. அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு தான் அந்த கவலை. அந்த சீட் ஷேரிங் வருமா வராதாங்கிறது இந்த கூட்டமே சொல்லிருச்சு, நாங்கள் காங்கிரஸ் தலைமை ஏற்கிறோம்னு சொல்லி. இதுக்கு மேலே வேற என்ன இருக்குது சார்? கேரளா எடுத்துக்கங்க சார், கேரளா எடுத்துக்குவோம். கம்யூனிஸ்டுக்கு எதிர்ப்பா நீங்க இருக்கிறீங்க. அப்படி இருக்கிறப்ப சீட் ஷேரிங் எப்படி சார் பண்ணீங்க? அது இன்னொன்னு அதே பினராயி விஜயன் என்ன சொல்லியிருக்காரு, ராகுல் காந்தி எக்காரணத்துக்கு கொண்டும் வயநாட்டில் போட்டியிடக்கூடாது, அது எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இது, அவர் கர்நாடகாவுக்கோ வேற எங்கேயோ போட்டியிடும் சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன சார் சொல்றீங்க? கேட்குறேன், கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எதிராக இருக்குதுன்னு அந்த 2 கட்சிக்கும் தெரியாதா? அது தெரியாமையா இந்தியா கூட்டணி வச்சு? கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணுற கேள்வி கேட்கறதுக்கு முன்னால் அவங்களுக்கு தெரியும். மம்தா பானர்ஜியும் கம்யூனிஸ்டும் எதிராக இருக்காங்கன்னு அவங்க 2 பேருக்கும் தெரியாதா? இதில் வந்து காங்கிரஸும் ஆம் ஆத்மி பார்ட்டியும் பஞ்சாப்லையும் டெல்லியிலையும் எதிராக இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாதா? தெரியாமையா கூட்டிட்டாங்க. ஏதாவது கேள்வி கேட்கறது மக்களுக்கு வந்து பயன் கொடுக்கறதா இருக்கணும். நான் சொல்லி முடிச்சிடறேன். பினராயி விஜயனும் ராகுல் காந்தியோ உட்காந்து பேசும்போது யார் எங்கே நிற்கிது? கடந்த முறை பினராயி விஜயன் 5 சீட்டு கூட ஜெயிக்கல,
15 சீட்டு ஜெயிச்சது காங்கிரஸ் கூட்டணி, வயநாடு உள்பட. வயநாட்டில் எந்த கட்சியிலையுமே நிற்க வேண்டியதில்லை. அவர் என்ன சொல்றாரு பினராயி விஜயன், நீங்க காங்கிரஸ்ல நிற்க வேணாம், கம்யூனிஸ்ட் கூட்டணி நிற்க வேணாம், தனியா நின்றாலே ஜெயிச்சிருவீங்க ராகுல் காந்தி அப்படின்னு சொல்றதாக தான் அது அர்த்தம். ஏன்னா ராகுல் காந்தியை பொறுத்தவரை வயநாட்டில் 4 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல எந்த இதுவரையும் இல்லாத அளவு கேரளாவில் தோற்கடிச்சிருக்காங்க எல்லா கட்சியும். இதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இந்த நான் கேட்கறது, இந்தியாவில் 534 தொகுதி இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? ராகுல் காந்தியை பல தொகுதிகளை கூப்பிடுறாங்க, அது தெரியுமா உங்களுக்கு? சோனியா காந்தியை தெலுங்கானா, நேற்று நீங்க பத்திரிக்கை படிங்க சார். ஆமா, தெலுங்கானாவுடைய முதல்வர் சொல்றாரு, எங்களுடைய தெலுங்கானாவில் சோனியா காந்தி அவர்கள் நிற்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம்னு சொல்கிறாரு. ஏன் தெரியுமா? ஏற்கனவே இந்திரா காந்தி அவர்கள் அந்த தெலுங்கானாவில் மேட்டக் தொகுதியில் நின்று வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடிச்சாங்க. அது மாதிரி நீங்கள் வாங்கன்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்லேயும் ராகுல் காந்தியை கன்னியாகுமரியில் நில்லுங்கன்னு கூப்பிடுறாங்க. இதில் கேரளாவில் எல்லா தொகுதியும் கூப்பிடுறாங்க. அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது அந்த 2 கட்சியும் உட்காந்து பேசும். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? பிரதமர் ஆகிறதுக்கு ஜோதி பாசுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. என்ன சொன்னார் தெரியுமா? எங்கள் கட்சி முடிவெடுத்தா தான் நான் பிரதமர் ஆவேன்னு சொன்னார். பினராயி விஜயன் விதி விலக்கா? பினராயி விஜயன் நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்கிறது பொய், அல்லது உண்மையாக இருந்திருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? கட்சி என்ன சொல்லுதோ அதுக்கு தான் கட்டுப்படுவேன்னு தான் பினராயி விஜயன் சொல்லுவார். இந்த அடிப்படை அறிவு கம்யூனிஸ்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலைன்னா, மக்கள் தெரிஞ்சாலும் நம்ம தெரியலனா என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். சொல்றாங்க எக்காரணத்தை கொண்டும் விட்டு கொடுக்க கூடாதுன்ட்டு. கேரளால நீங்க சொன்னீங்கல்ல, 20 தொகுதியில 18 தொகுதி காங்கிரஸ் வின் பண்ணிருக்கு. அப்படி இருக்கிறப்ப கேரளால கம்யூனிஸ்ட் கேட்கிற தொகுதி நீங்க விட்டு கொடுத்துருவீங்களா? நான் என்ன கேட்குறேன், விட்டு கொடுப்போமா இல்லையாங்கிறது அவங்க உட்காந்து பேசும்போது. இப்போ தான் சொல்லிட்டாங்க மாநிலத்தை. இப்போ என்ன செய்வாங்க? திரு பினராயி விஜயனும் காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய 2 பேரும் உட்காந்து பேசுவாங்க. எதை விட்டு கொடுப்பாங்க, எதை எடுத்துக்குவாங்கன்னு அவங்க வேலை. இந்த வேலை உங்கள் வேலை இல்லை. இந்த வாழ இருந்த நரி மாதிரி அந்த இதுக்கு ஏங்குச்சு பாருங்க, எது சீச்சி இந்த பழம் புளிக்குன்னு சொல்லிச்சு இல்லையா நரி, அந்த மாதிரி நாம் இருக்க வேண்டியதில்லை. அவங்க அதாவது கேஜ்ரிவால் சேர மாட்டாருன்னாங்க, சேர்ந்துட்டாரு. மம்தா பானர்ஜி சேர மாட்டாங்கன்னா சேர்ந்துட்டாரு. நிதிஷ்குமார் சேர மாட்டாங்க. இப்போ இந்தியா கூட்டணியை வராது, கூட்டம் நடக்காது, நடந்தாலும் ஒன்றா இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. என்ன தொடர்ந்து வேகமாக வெற்றிகரமாக நடந்துக்கிட்டு மட்டும் இல்லை, பிரதமர் வேட்பாளரை கூட அனௌன்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. தொகுதியை முடிவு பண்ண வந்துட்டாங்க. இப்போ போய்கிட்டு கேரளாவில் சேருமா, வங்காளத்தில் சேருமா, பஞ்சாப்ல சேருமான்னு சொன்னால் அது சிறு பிள்ளைகள் பேச வேண்டிய பேச்சு, நம்ம பேச வேண்டிய பேச்சு இல்லை. நிதிஷ்குமார் நிலைமை இப்போ என்ன சார் இருக்கு? அவர் முதல்வராக இருக்காரு, இந்தியா கூட்டணியில் ஒரு முக்கியமான தலைவராக இருக்காரு. வேற என்ன சொல்ல? நேத்து நடந்தல என்ன சார் பேசினாரு? ஒன்றும் இல்லை, இந்த பேப்பர்ல இருக்குது. இல்ல நேத்து நடந்தல என்ன பேசினாரு? சொல்லவா? சொல்லுங்க, அதுக்குதான் சார் கேட்கிறேன். நேத்து அவர் என்ன சொன்னாருங்கிறது மம்தா பானர்ஜி அவர்கிட்ட கேட்குறாங்க செய்தியாளர்கள். நீங்க பிரதமர் வேட்பாளராக திரு மல்லிகார்ஜுன கார்கே நியமிச்சிங்களே, அப்போ சொன்னாங்க நான் முன்மொழிந்தேன், அவர் வழிமொழிந்தாரு. ஒரு நிமிஷம், சொல்லி வழிந்தாரு. அந்த நேரத்தில் எங்களோட நிதிஷ்குமார் இருந்தார். அவர் எந்த விதமான எதிர்ப்பு பேச்சு அவர் பேசலை அப்படின்னு இன்னைக்கு தினமணி பேப்பரை போய் எடுத்து படிங்க. அதில் மம்தா பானர்ஜி தெளிவாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியோ எதுவுமே பேச்சோ நடக்கலை, நிதிஷ்குமார் எதிர்ப்பு தெரிவிக்கலைன்னு ரொம்ப தெளிவாக அந்த கூட்டத்திற்கு தலைவர் சொல்கிறாங்க. நீங்கள் யாரு, நான் யார் இதை பற்றி பேசுறதுக்கு? சார் பார்க்குறீங்களா? பேப்பரை பாக்குறீங்களா? எடுத்து படிச்சு காமிங்களா? பேப்பர் இப்போ முன்னால முடிச்ச உடனே பேப்பர் இதுதானே சார் ஓடிட்டு இருக்கு. நாளைக்கு நிதிஷ்குமார் தான் இந்த இந்தியா கூட்டணியை உருவாக்க காரணமா இருந்தாரு. அவருடைய முன்முயற்சியில தான் இருந்தாரு. இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க, அவரு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்குள்ள பிஜேபி கூட சேர்ந்துருவாரு. அது கட்டாயம். இதுக்கு பேரு பகல் கனவா இரவு கனவா? உங்க பிஜேபியுடைய கனவுல பல கனவுல இது ஒரு கனவு. அதெல்லாம் இருந்துட்டு போகுது. இன்னைக்கு எங்கே இருக்காரு? இன்னைக்கு பீகார் முதல்வராக இருக்காரு, இந்தியா கூட்டணி இருக்காரு. நாளைக்கு என்ன நடக்கும்? நாளைக்கு யாராவது உயிரோடு இருப்புன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் இருப்பீங்களா, நான் இருப்பீங்களா? யாருமே. ஒரு பிரதமராக இருந்தாலும் உயிர் போகும், ஒரு ஜனாதிபதியாக இருந்தாலும் உயிர் போகும், ஒரு காங்கிரஸ். அப்போ நாளைக்கு விஷயத்தை நாளைக்கு பேசுவோம். இன்னைக்கு நிலைமையில் இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. 65 பாரதம் சொல்லியிருக்காரு. யோ, இந்தியில பேசுறதுக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு இந்திய நேஷனல் மொழி அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு சார். அது என்ன சொன்னார் தெரியுமா? ஆமா, சொல்லியிருக்காரு. இருங்க சார், திமுக இதுவே பாஜக வேற எதிராக இந்தின்னு சொல்லிட்டு வாய் மூடி மௌனமா
கேட்டுட்டு வந்திருக்கு சார். இந்தின்ட்டு உங்க கூட்டணி என்ன நடந்துச்சுன்னு முதல்ல பத்திரிகை படிங்க. நீங்கள் இந்தியை கற்றுக்கொள்ளுங்கள், அப்போ நமக்கு எளிதாக இருக்கும்னு சொன்னாரே ஒழிய அவர் உங்களை பாஜக மாதிரி சமஸ்கிருதத்தை இந்தியை வந்து கம்பல் பண்ணுறது கட்டாயப்படுத்துகிற வேலையை யார் செய்யலை? நிதிஷ்குமார் செய்யலை. நீங்கள் கற்றுங்க. நாமளே சொல்லிட்டு தானே இருக்கோம். இங்கே இந்தி பிரச்சார சபானை ஏன் வச்சுருக்கோம்? இந்தி எல்லா பள்ளிக்கூடங்களையும் ஏன் வச்சுருக்கோம்? இந்தி படிக்கக்கூடாதுன்னு நம்ம யாரும் சொல்லலை சார். இந்தி வெறியக்கூடாது, இந்தி திணிப்பு கூடாது. அவர் இந்தி திணிப்பு சொல்லலை, அவர் கற்றுக்கோங்கன்னு சொன்னார். இப்போ நான் கூட கற்றுக்கங்க, அரபி கற்றுக்கன்னு உங்களை சொல்லலாம், அல்லது ஜெர்மன் கற்றுக்கங்கன்னு சொல்லலாம், இங்கிலீஷ் கற்றுக்கன்னு சொல்லலாம். இது என்ன? இல்ல, நீங்க இப்பதான் வரீங்க. எங்க வரீங்க? இல்ல 4 இந்திய கூட்டம் நடத்தி இருக்கீங்க. 3 கூட்டத்துல தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க இந்தியில பேசுனதுக்கு. இப்ப ஏன் சார் பண்ணல? தமிழ்ல கேட்கல, திரும்பவும் புரிஞ்சுக்கங்க. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்ல ஏதோ பண்ணிருக்காங்க. பொய்யான தகவலை வந்து ஒரு பத்திரிகையால் நம்ம மக்கள்கிட்ட சொல்லக்கூடாது. ஆங்கிலம் என்பது இந்தியாவுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ், ஹிந்தி அஃபிஷியல் லாங்குவேஜ், இஸ் நாட் அ நேஷனல் லாங்குவேஜ். இதை புரியாமே நம்ம பேர் பாஜக இருக்காங்க. பாஜக காரங்க மட்டும் இல்லை, பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அதிகாரிகள் கூட கோவாவில் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு தமிழ் பெண்ணை வந்து நீ வந்து ஹிந்தி கற்றுக்காம நீ என்ன இந்தியாவில் இருக்க, இது வந்து இந்தியாவுடைய ராஷ்டிர பாஷான்னு சொல்லியிருக்காது. ராஷ்டிர பாஷா இல்லை, ஹிந்தி வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ், நாட் நேஷனல் லாங்குவேஜ். இதை பாஜக காரங்களுக்கும் புரியாமல் இருக்காங்க. அவர் என்ன சொன்னார்? இந்த நம்ம நேரம் வந்து சுருங்கும், எப்படி டிரான்ஸ்லேஷன் பண்ணாமல் இருந்தால் அதுக்கு நம்ம எல்லாரும் கற்றுக்கிட்டா நல்லதுன்னு சொன்னார்ல ஒழிய நீ கற்றுத்தான் ஆகணும், கற்றுக்கிட்டா தான் நீ இந்தியா கூட்டணி இருக்குன்னு சொன்னாரா? எதையுமே நாம மக்கள்கிட்ட சொல்லும் போது உண்மையை சொல்லணும், நன்மையை எடுத்து சொல்லணும். உண்மைதான் சார் சொல்றாங்க. நீங்க உண்மைக்கு மாறா சொல்றீங்க, பொய் சொல்றீங்க, உண்மைக்கு மாறா சொல்றீங்க. இல்ல இல்ல சரி சார், 22ஆம் தேதி போராட்டம் நடத்த போறீங்க, 140 MP இதுன்ட்டு. அதே 89ல் இப்படி ஒரு நிலைமை இருக்கிறப்ப இருக்கிற ஆப்போசிட்ல எம்பிலாம் ராஜினாமா பண்ணிட்டாங்க காங்கிரஸ் எதுக்கா. அப்படி ஒரு ராஜினாமா பண்ணிட்டு இன்னும் 3 மாசம் இருக்க போகுது பாராளுமன்றம் இருந்திருந்தா மக்கள் எடுத்த இடத்துல உங்களுடைய இந்திய கூட்டணி பிரபலம் அடைஞ்சிருக்குல்ல, ஏன் சார் அது செய்யல? இதை பத்தி கவலைப்பட வேண்டியது அவங்க, நீங்க நான் இல்லை. நீங்க எம்பி இல்லை, ஒரு நிமிஷம் கேள்வி கேட்டீங்க. நீங்கள் எம்பி இல்லை, நான் எம்பி இல்லை. நாம் ராஜினாமா பண்ணணுமா இருக்கணுமா? நம்ம ராஜினாமா பண்ணால் அடுத்து வர பட்ஜெட் தொடரில் என்னென்ன தப்பு செய்வாங்க, எவ்வளவு பணத்தை பாஜகவுக்கு இப்போ எப்படி தேர்தல் பாண்டில் ஒதுக்குன மாதிரி அதே மாதிரி பல்வேறு பணத்தை வந்து பிரைம் மினிஸ்டர் ஃபண்டை வந்து தங்களுக்கு பாஜக தங்களுக்கு சாதகமாக ஆக்கின மாதிரி, இந்தியாவுடைய பேரை சொல்லி பணத்தை வாங்கி ஆக்கின மாதிரி இப்படிலாம் பண்ணி தொலைச்சிருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அவங்க பொறுமையாக இருக்காங்க. அதனால் நீங்கள் உங்கள் ஆசைப்படுறீங்க பார்லிமெண்ட்டில் எதிர்க்கட்சியே இருக்கக்கூடாது, நாம் நினச்சதெல்லாம் நடக்கணும்னு. அந்த கனவுலாம் வந்து பகல் கனவு. பாஜகவுடைய கனவுக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல முடியாது சார். மோடியை எதிர்க்கிறதுக்கு இது வரைக்கும் இந்தியா கூட்டணி என்ன அஜெண்டா வச்சிருக்கு சார்? இவ்வளவு அஜெண்டா சொல்லியிருக்கு, சொல்லுங்க சார். இவ்வளவு நேரம் நான் பேசினது அஜெண்டா. மோடி அவர்கள் ஊழல்வாதி, 7,50,000 கோடி வந்து ஊழல் செஞ்சார்னு சிஐஜி, அவருடைய சிஐஜி சொல்லியிருக்கு. இன்றைக்கி இந்தியாவில் 2வது பணக்காரராக வந்திருக்கிற அளவுக்கு மோடி தான் அதானிக்கு உதவுனார்னு ஊருக்கு தெரிஞ்சிருச்சு. ஹிண்டன்பர்க் அறிக்கையில் வந்து அதானி செஞ்ச பல்வேறு அசிங்கங்கள் வந்துருச்சு. இப்படி பல விஷயங்கள் வந்து இன்றைக்கி வெளியில் வந்ததுனால, அது மட்டும் இல்லாமல் இராணுவ வீரர்களை பாதுகாக்க தவறியது, பாராளுமன்றத்தை பாதுகாக்க தவறியது மோடி அரசாங்கம்னு சொல்லி இன்றைக்கி ஏன் வெளியே இருந்தாலும் போராடிக்கிட்டு தெரியுமா? ஒரு பாதுகாப்பு குறைபாட்டில் வந்து இன்னைக்கு இருக்கு. ஒரு நாடாளுமன்றத்தையே பார்க்க முடியாத, பாதுகாக்க முடியாதவங்க நாட்டை எப்படி பாதுகாப்பாங்க? சரி, இந்த ராமர் கோயில் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த நம்முடைய அத்வானியை இன்னைக்கு அசிங்கப்படுத்தியிருக்காங்க, முரளி மனோகர் ஜோஷி அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அப்படியெல்லாம் ஒரு சூழல் வரும்போது என்ன நடக்கும்? ஒட்டுமொத்த மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்கிற மக்களும் ஓட்டு போட மாட்டாங்க. உங்களுக்கு என்ன தெரியுமா? உங்களுக்கு 80 விழுக்காடு இந்தியாவில் இந்து மக்கள் இருக்காங்க. அந்த 80 விழுக்காடு மக்கள் தான் 1000 ரூபாய்க்கு கேஸ் வாங்குறாங்க. அவங்க தான் 50 ரூபாய் இருந்த டீசலை வந்து 100 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அது மட்டும் இல்லை, 80% இந்து மக்களுடைய சொத்துக்கள் தான் இன்னைக்கு விற்று தொலைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த 80% மக்களுக்கு தான் ஜிஎஸ்டி அநியாயமாக போட்டிருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 720 பொருளுக்கு 0 டேக்ஸ் இருந்துச்சு, இவங்க ஆக்கிட்டாங்க. இந்த 80% மக்களுக்கு அதிகமாக சொந்தமான வங்கியுடைய பணங்கள் இருக்கு பாருங்க, அதைத்தான் அவங்க சூறையாடிட்டாங்க. அது மட்டுமல்ல, ரிசர்வ் பேங்க்ல 1.75 லட்சம் கோடி
1.2 முறை அந்த பணத்தை உருவிட்டாங்க. யாரு இதெல்லாம் எங்கே போச்சுன்னு கேட்கறது மட்டுமல்ல, இந்திய மக்கள் தலையில் 33,000 ரூபா கடன் ஆயிருந்துச்சு 70 வருஷமா. மோடி 9 வருஷத்தில் 1,20,000 ஆக்கிட்டாரு. இது பூரா பெரும்பாலான இந்து மக்களை பாதிச்சிருங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்தனால தான் இந்த 5 மாநில தேர்தலில் அவங்க சீட்டில் ஜெயித்தாலும் வாக்குகள் அதிகமாக வந்து காங்கிரஸுக்கு வந்திருக்குன்னு புள்ளி விவரம் சொல்லுது. அதனால எந்த கவலையும் பட வேணாம், மக்கள் மாறுவாங்க. இல்லை இல்லை இப்போ நீங்கள் இருக்கீங்கல்ல, இப்போ இவ்வளோ நேரம் நான் பேசுனது நீங்கள் தானே பொதுமக்களுக்கு கொண்டு போக போறீங்க. இது ஒன்று போதும் எங்களுக்கு. நீங்களும் உட்கார்ந்து தான் பேசுறீங்க, நானும் உட்கார்ந்து தான் பேசுறேன். நீங்களே இந்திய கூட்டணி பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கா? நான் கேட்குறேன், பொதுக்கூட்டம் அல்ல, தேர்தலில் எப்படி ஷீட் ஷேரிங் பண்ணுறது, எப்படி தேர்தல் நேரத்தில் அணுகுமுறை செய்வது, எப்படி தேர்தல் நேரத்தில் மக்களை சந்திப்பது, எப்படி தேர்தல் நேரத்தில் இந்த தேர்தல் கமிஷனை வச்சு ஏமாத்துகிற பிஜேபியை தடுக்கிறது, அதுக்கு விவிபேட்டுங்கிற முறையில் வந்து இருக்கிற முறையை வந்து எல்லாருக்கும் அந்த சீட்டை நான் ஓட்டு போட்டேன்னா நான் காங்கிரஸுக்கு போட்டேனாங்கிற சீட்டை கையில் வாங்கி பார்த்துட்டு திருப்பி ஒரு டப்பாவில் போடுன்னு இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு வேலையும் செஞ்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி மோடி அவர்கள் ஏமாத்துறது ஓட் மிஷினில், அந்த மிஷினுடைய வேலையையும் நம்ம சரிப்படுத்தணும். பொதுமக்கள் சொல்கிறாங்க. இன்றைக்கி மத்திய பிரதேசத்தில் பல ஊடகங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள்லாம் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டோம், எப்படி பிஜேபி வந்துன்னு சொல்லி எங்களுக்கு தெரியலன்னு சொல்லி இன்றைக்கி பொதுமக்கள் அங்கே அங்கலாய்க்கிறார்கள். சொன்னால் எவ்வளவு மோசடி நடந்திருக்கு, இவ்வளவும் நடந்திருக்கு. எப்படி அவர்கள் வந்து அமலாக்கத்துறை, சிபிஐ, அதே மாதிரி வருமான வரித்துறை இப்போட தேர்தல் கமிஷனும் கையகப்படுத்திட்டாங்கிறது மக்கள் புரிஞ்சுருக்காங்க. அதனால் இப்போ தேர்தல் கமிஷன் நியாயமாக தேர்தல் நடத்த வேண்டிய கடமைக்கு இப்போ வந்திருக்காங்க. எல்லாம் சரியாயிரும், கவலையே படாதீங்க. 2024 இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். பாஜக மோடி அவர்கள் ஏற்கனவே வாஜ்பாய் மண்ணை கவுன மாதிரி அவரும் மண்ணை கவுவார். சரி சார், உங்களுடைய கருத்து உண்மையாக என்றது இன்னும் 3 மாதத்தில் தெரியும் சார். ஜெம் டிவிக்காக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி மிக்க நன்றி சார். வாழ்த்துக்கள்.